ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த செய்தியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த நாட்களிலே நம்முடைய பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இதையெல்லாம் முடித்து மேற்படிப்பிற்கு செல்லுகிற ஒரு காலம். மாணவர்களும் சரி, மாணவர்களை உடைய பெற்றோர்களும் சரி, இப்பொழுது நான் வேதத்திலிருந்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் கவனித்து அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியேல் 1வது அதிகாரம் 17வது வசனம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். முதல் பகுதியில் நம்முடைய ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு இருக்கு. இவங்களை நேபுகாத்நேச்சார் சில வாலிபர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறாங்க. அப்போ அங்கே போய் அவர்களுக்கு அவங்கள டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய அறிவை, அவங்களுடைய ஞானத்தை, திறமைகள் எல்லாம் ஏறத்தாழ 2.5 ஆண்டுகள் அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எழுத்துப்பூர்வமாக தேர்ச்சி பெறுவதற்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டே அந்த ராஜா வச்சிருந்தார். அப்போ நடந்தவைகள் இந்த வசனத்தில் இருக்கிறது. அதை நான் உங்களுக்காக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். சகல எழுத்திலும் ஞானத்திலும், அதாவது சில லாங்குவேஜஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, அவங்களுக்கு அறிவை மட்டும் கொடுக்கவில்லை, கூடுதலாக ஞானத்தையும் அதோடு கூட சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், படிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் அறிவையும் ஞானத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுக்க போகிறார். அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. எந்த கோர்ஸ் எடுக்கணும்னு சொல்லி குழப்பாதீங்க. அதே போல் பெற்றோர்களாக இருக்கிற நீங்களும் என்ன பண்ணுறது, என் பையன் கம்மியாக மார்க் வாங்கிட்டானே, என் பொண்ணு குறைவாக மார்க் வாங்கிட்ட அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டுட்டு இந்த வசனத்தை நம்பி, அன்றைக்கு அந்த வாலிபர்களுக்கு கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். 3 காரியங்கள்: அறிவை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், சாமர்த்தியத்தை கொடுப்பார் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த வசனத்தின்படி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரா? ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையில் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிற ஒரு நாட்கள். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அதே போல் சில கோர்சஸ்லாம் அவங்க முடிச்சுட்டு ஃபர்தராக நெக்ஸ்ட்டு கிளாஸுக்கோ நெக்ஸ்ட்டு ஸ்டடீஸ்க்கோ அவங்க கடந்து செல்வது வழக்கமாக இருக்கிறது. எப்படி அன்றைக்கு அந்த 5 வாலிபர்களுக்கும் நீங்கள் அந்த நாட்டில் அவங்க எடுத்த ஆண்டவரே அந்த எக்ஸாம்ஸில் அவங்க கான்டாக்ட் பண்ணல ஆண்டவரே, அவங்க வைத்த அந்த தேர்வில் அந்த பிள்ளைகளுக்கு அறிவையும் ஞானத்தையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தீரோ, அப்படியே உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்து இந்த கோர்சஸை நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ண கர்த்தர் கிருபை தரணும். வரக்கூடிய கல்வி ஆண்டிலே சிறப்பாக எல்லாம் செய்ய இன்றைய பிள்ளைகளுக்கு கிருபை தரணும். ஆண்டவரே, என்னென்ன கோர்சஸ் எடுக்கணும், எப்படி அவங்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்றதை அறிந்து நிதானித்து ஜெபத்தோடு உம்முடைய நடத்துதலோடு உங்களுடைய பிள்ளைகள் காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய். அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மே காட்